ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். 8th ஸ்டாண்டர்ட் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024-25 சயின்ஸு. ஸோ இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாம் 8th ஸ்டாண்டர்டுக்கு நடத்தப்பட இருக்குது. அதுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ வீடியோ உங்களுக்கு இம்பார்மெண்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு பொருளின் எடை மிதப்பு விசையை விட அதிகமாக இருந்தால் பொறுத்துக. அதே மாதிரி கீழே குவிய தொலைவு வரையிறு. மின்வலாம் பூசுதல் என்றால் என்ன? ஊறுகாயினை அலுமினிய பாத்திரத்தில் வைக்கலாமா? காரணம் கூறு. உலக வெப்பமயமாதல் என்றால் என்ன? உலர்பனி என்பது என்ன? அதன் பயன்கள். நிறங்காட்டி என்றால் என்ன? விவசாயத்தில் நுண்ணுயிரிகள் அத்தியாவசியமானவை ஏன்? செல் மாறுபாடு அடைதல் என்றால் என்ன? புரோகேரியாட்டிக் செல் வரையிறு. தசைநார் என்றால் என்ன? வளரிளம் பருவம் என்றால் என்ன? பாஸ்கல் விதியினை கூறி அதன் பயன்பாடுகளை தருக. தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்றை விவரி. ஒளி மாசுபாட்டின் விளைவுகள் யாவை? ஆனோடு கதிர்களின் பண்புகளை எழுது. அமிலங்களின் ஏதேனும் 4 இயற்பியல் பண்புகளை எழுது. காற்று மற்றும் காற்றில்லா சுவாசத்துக்கிடையே உள்ள வேறுபாடு. மனித உடலில் எலும்புக்கூட்டின் செயல்பாடு யாவை? பெண்களின் மாதவிடாய் சுழற்சியின் போது தூய்மையின் முக்கியத்துவம். அடிப்படை அளவுகள், அவற்றின் அளவுகளை பட்டியலிடு. ஒளியின் பண்புகள் யாவை? வேதிவினை மூலம் சுற்றுச்சூழல் மீது ஏற்படும் விளைவை விளக்குக. அமிலம் வரையிறு. மஞ்சத்தூளிலிருந்து எவ்வாறு இயற்கை நிறங்காட்டியினை தயாரிப்பாய்? மருத்துவத்துறையில் நுண்ணுயிரிகளோட பயன்கள். வளரிளம் பருவத்தில் ஆண் பெண்கள் உடல் ரீதியாக ஏற்படும் மாற்றங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.